விதியை அனுபவிக்கிறதுக்கு வந்தாச்சு. ஒருத்தர் ஒருத்தர் ஒத்து போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடியது தான் வந்து இந்த அவிட்டம் சொல்றது. இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைப்பாங்க. எப்போ ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்களோ கர்மா ஸ்டார்ட் ஆயிடும் அப்படிங்கிறது தான். அதனால தான் சீக்கிரம் 30 நாளுக்குள்ள பேர் வைங்க அப்படின்னு சொல்றது தான். இதுதான் வந்து ரகசியமான சூட்சுமமே. இப்போ ஒண்ணு அந்த உருவத்திலே இருக்கக்கூடியவங்க மாதிரியே இருப்பாங்க. இப்போ வந்து இந்த ரிலேட்டிவ் மாதிரியே வெளியில கூட யாரையாவது பார்ப்பாங்க. அவிட்டம் ஃபேமிலிலையும் ஒரு பெண் சாபம், ஒரு குலசாபம் அந்த மாதிரி மறைமுகமா இருக்கும். அது சரி பண்றதுக்காக வந்த மாதிரி இருக்கும். இப்படிதான் இவங்களோட லைஃபே ஸ்டார்ட் ஆகும். இந்த மட்டம் தட்டி தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியாம ஒரு ஃபேண்டசிக்குள்ள போகும். சொல்ல தெரியாது. என்ன படிக்கணும், என்ன ஆக்சுவலா பிடிக்கும் அதுவும் சொல்ல தெரியாது. இவங்க வந்து கொஞ்சம் growth நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்புல, கொஞ்சம் அடங்கி போகக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய அவிட்டத்துக்கு உண்டு. கடகம் வந்து ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். ஏன்னா அது சந்திரன் சம்பந்தப்பட்ட ஒரு இடமா இருக்கனால மைண்ட் ஆசிலேஷன் வந்து ரியலைசேஷன் பீரியட்லாம் அவங்களுக்கு எப்படி வரும்னா ஒரு ரோஷம் வரும். இந்த கும்பத்துல அவிட்டம் பெண்கள் மருமகளா வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி கொஞ்சம் ஹாப்பியா இருந்துக்கும். ஏன்னா இவங்க ஓவர் டெடிகேட்டிவா இருப்பாங்க. சோல் கனெக்டிவிட்டி இருந்தா மட்டுமே அந்த அவிட்டத்துக்கு வந்து படிப்புங்கிறது வரும். மற்றவங்களுக்கு ஃபேவர் பண்ணுனா மட்டுமே டெவலப் ஆகுங்கிறது தான் அவிட்டம். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து நட்சத்திரத்துக்கான பதிவுகள் பார்த்துட்டு வரோம். 27 நட்சத்திரங்களில் நிறைய நட்சத்திரங்களுக்கான ஒரு தெளிவான பதிவு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் அப்படிங்கிறது எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம், அதில் இருக்கக்கூடிய 4 பாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்நாள் குணாதிசயம் என்ன, அவங்களுக்கு அமைய போகிற பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எந்த மாதிரி ராசிகளில் எடுத்தால் அவங்களுக்கு லைஃப் டைம் நல்லா இருக்கும்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் அண்ட் ரைட்டர் ஜீவிதா மேம் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேம் வணக்கம். நட்சத்திர பதிவுகள் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது மக்களுக்கு. நிறைய பேர் இன்னும் கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்காங்க அவங்கவுங்க நட்சத்திரங்களை போட்டு. இன்றைக்கி வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கான ஒரு முழு ஒரு பதிவாக நம்ம கொடுக்கலாம். இப்போ அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு பார்க்குறப்போ பாதங்கள் படி அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது மாறுபடும். அவிட்டம் வந்து செவ்வாயோடது. அது போய் உட்கார்ந்துருக்க இடம் சனியோட வீட்டில் போய் அவிட்டம் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறப்போ சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. அப்படிங்கிறப்போ விஷயம் என்ன அப்படின்னா விதியை அனுபவிக்கிறதுக்கு வந்தாச்சு. ஒருத்தர் ஒருத்தர் ஒத்து போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடியது தான் வந்து இந்த அவிட்டம் சொல்கிறது. ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா அவிட்டமா தொட்டதெல்லாம் தவிட்டு பானையில கூட தங்கம் வரும் அப்படின்னு சொல்றது எல்லாமே எதுக்குன்னா இவங்க போய் இன்னொருத்தவங்களுக்கு தொட்டாதான் அது வருங்கிறது தான் விஷயம். தவிர்த்து தனக்குங்கிறது அவ்வளவு சீக்கிரம் அவிட்டத்துக்கு நடக்கவே நடக்காது, வரவும் வராது. அதுதான் அவிட்டத்தோடைய விதியே. இது வந்து திருமணத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாமா இல்ல பிறந்ததுல இருந்தே இந்த விஷயம் அவங்களுக்கு தொடர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு அவிட்டத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேமிலி சுபிக்ஷமாகுதோ இல்லையோ அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு growth வரும். இப்போ இந்த குழந்தைக்கு ஒரு சித்தப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க growth ஆவாங்க. அவங்க பேரண்ட்ஸை விட மற்றவங்களுக்கு தான் அதோடைய growth-ஏ தெரியும். குடும்பத்துல நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். இப்போ அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க, இல்லை ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, இல்லை ஒரு அண்ணா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அண்ணாவோ அக்காவோ யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு growth-உடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்குள்ளே அவங்க போவாங்க. அப்போது எப்படிங்க இந்த லக்கை வாங்கிக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைப்பாங்க. எப்போ ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்களோ கர்மா ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிறது தான். அதனால தான் சீக்கிரம் 30 நாளுக்குள்ளே பேர் வைங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம். இப்போ இந்த குழந்தையோட பேருடைய ஆரம்ப எழுத்தோ முடிவு எழுத்தோ எடுத்து தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சித்தப்பாவோ சித்தியோ அக்கா அந்த பெரியம்மாவோ பெரியப்பாவோ வச்சுட்டாங்க அப்படின்னா லைஃப் லாங் ஸ்டெபிளைஸ்டு க்ரோத்தாக அவங்களுக்கு இருக்கும் அந்த பிஸ்னஸ். அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. அந்த குழந்தையோட ஆரம்ப எழுத்தோ முடிவு ஏதோ ஒரு இந்த குழந்தையோட பேர் எழுத்துல அவங்க பேரும் சேர்க்கிறதோ, இப்போ யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க பேரையும் இந்த குழந்தையோட பேரையும் சேர்த்து என்ன மாதிரியான ஒரு நேமாலஜி படி வருதோ வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து பரம்பரைக்கு தொடரும். அவங்களுடைய ஜென்ரேஷன்ஸ் அந்த அப்படியே பிஸ்னஸை கண்டினியூ பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிறது விதி. அது எப்பவுமே அந்த செல்வம் அழியாது அப்படிங்கிறது தான் அந்த விஷயமே. எவ்வளோ growth ஆக முடியுமோ ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அதுதான் வந்து அவிட்ட தொட்டது துளங்கும் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கும் சொந்தத்துக்கும் தான். அப்போ அவங்களுக்கு இந்த பெனிஃபிட் வருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எப்போ அவங்களுக்கு இந்த பெனிஃபிட் வரும் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்த அந்த ஆசீர்வாதத்தை இவங்க வாங்கணும். அதாவது வளர வளர
இவங்க மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து, ஏன்னா அவிட்டத்துக்கு ஜென்ரலாகவே லோ கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகே. வளர்றப்பிலேருந்தே தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அதே போல் கரெக்டாக அந்த இப்போ யார் இவங்களால வளருவாங்களோ அவங்க கிட்ட ஏதோ ஒரு எமோஷனல் டிஸ்டன்ஸாவது இருக்கும், இல்லை எமோஷனல் கனெக்டிவிட்டி இருக்கும், பேச்சுவார்த்தை இருக்காது. ஓகே. இந்த மாதிரி ஏதோ ஒன்று கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க எப்படி இவங்களை பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்குது. அந்த சித்தப்பா பெரியப்பா இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் இந்த குழந்தைய மாற்றும். அதுக்காக அவங்க சொல்லி இவங்க வருவாங்க அப்படிங்கிறது இல்லை, அவங்க முன்னாடியாவது நல்லபடியாக வாழ்ந்து காட்டலாம்னு நினைக்கிறது. எப்போவுமே இந்த குழந்தையோட டார்கெட் அதுவாகவே இருக்கும், உள்ளூரையே இருக்கும். ஒன்று அவங்க ரோல் மாடலாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது, இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பாவது மேலே போகணும்னு நினைக்கிறது, இல்லாட்டி அவங்கள்ட்ட அப்ரிசியேஷன் வாங்கணும்னு நினைக்கிறது. இது ஏதோ ஒரு காரணம், இது என்னவா வேணாலும் இருக்கலாம். இது ஒரு கனெக்டிவிட்டி. இதுதான் வந்து ரகசியமான சூட்சுமமே. அப்போது ஒன்று அந்த உருவத்திலே இருக்கக்கூடியவங்க மாதிரியே இருப்பாங்க. இப்போ வந்து இந்த ரிலேட்டிவ் மாதிரியே வெளியில் கூட யாரையாவது பார்ப்பாங்க. அதே உருவத்தில் இருக்கக்கூடியவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, நீ நல்லா வருவ, இப்படி வருவ, அப்படி வருவோன்னு இவங்களுக்கு லாக்கே ஆக்டிவேட் ஆகிடும். அது எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா, அவிட்டம் மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்க வரைக்கும் டெவலப்மெண்ட் கிடையாது. ஏன்னா மற்றவங்களுடைய அப்ரிசியேஷன் எதிர்பார்த்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் அவிட்டம். இன்னசென்ஸ் தான் அவிட்டம். ஏன்னா அதில் வந்து சனி இருக்குது, செவ்வாய் இருக்குங்கிறப்போ செவ்வாய் வந்து எல்லாமே அவசரப்பட்டு செயல்படுத்த வைக்கும், முன்னுக்கு போய் நிற்க வைக்கும், கோபத்தாலே எல்லாமே கெடும். சின்ன வயசுலேருந்தே கோபத்தால் நிறைய விஷயங்கள் அவிட்டம் இழந்திருப்பாங்க. சனி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபெயிலியர்ஸ் பயங்கரமாக காட்டும். ஏன்னா இருக்கிறது சனியோட வீட்டில் அவிட்டம். ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ் காட்டி ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் காட்டிக்கிட்டே இருக்கும் அவிட்டத்துக்கு. இதுல வந்து இது உடைப்பட்ட நட்சத்திரம் மகரத்திலையும் வரும், கும்பத்திலையும் வரும். அப்ப அந்த இயல்புகள் மாறுமா? கண்டிப்பா இயல்புகள் மாறும். இந்த அவிட்டத்தோடைய பாதம் நம்ம எப்படி பார்ப்போம்னா, மேஷத்துல இருந்து கடகம் வரை, அதுதான் 4 பாதங்கள் சொல்றது. அப்போ இந்த மேஷத்தோடதும் ரிஷபத்தோட குணாதிசயம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துக்குள்ள வந்துடும். 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் வரப்போ அந்த மேஷத்தோடைய மனநிலைமை எப்படி, எல்லாத்துலேயுமே அவசரப்படுறது, முன்னாடி போய் நிற்கணும்னு நினைக்கிறது. ரிஷபத்தோடது எப்படின்னா அந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஏன்னா அதில் வந்து அது சந்திரனுடைய விஷயத்தையும் ரோகிணி வாங்கியிருக்குங்கிறப்போ அதோடைய குணாதிசயமும் இந்த 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துக்குள்ளே இந்த விஷயங்களையும் நம்ம கவனிக்கணும். அப்போ அந்த ரோகிணியோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், அந்த ரிஷபத்தோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னு ஒன்று இருக்கு இல்லையா, சீக்கிரம் போய் லவ்ல விழுகிறது. அதுதான் இந்த அவிட்டம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் இருக்கவங்க போய் இந்த லவ்ல விழுகிற அமைப்பு வந்து மகரத்தில் இருக்கிறாங்கன்னா சீக்கிரம் ஏர்லி லவ்க்குள்ளே போய் விழுகிறதுக்கு ரீசன் அதுதான். இது நம்ம ஆல்ரெடி ரோஹிணி நட்சத்திரத்தை பத்தி பேசும்போது நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. ஆமா. அப்போ அந்த ரிஷபத்தோட ஆட்டிடியூடுக்குள்ள இந்த அவிட்டம் வரும். ஏன்னா அவிட்டம் ஃபேமிலிலையும் ஒரு பெண் சாபம், ஒரு குலசாபம் அந்த மாதிரி மறைமுகமாக இருக்கும். அது சரி பண்ணுறதுக்காக வந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த அவிட்டத்தோடைய பேரண்ட்ஸ், அம்மாவோ அப்பாவோ ஒரு லவ் ஃபெயிலியர் சந்திச்சு வந்திருக்க மாதிரி, ஏதோ ஒரு விஷயத்தில் மனமுடைஞ்சு வந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இந்த அவிட்டத்துக்கு வந்து மற்றவங்களுடைய கர்மாவை சுமந்து வந்து டோட்டல் க்ளோஷர் கொடுத்து வெளியே வரணும் அவிட்டம். ஸோ அதே மாதிரியான ரெப்ளிகா நடக்கும். ராங்கான லைஃப் பார்ட்னரை போய் பார்க்குறது, சின்ன வயசுலேயே பார்க்குறது, சிக்கிக்குவாங்க. சிக்கி படாத பாடுபட்டு அப்புறம் தான் வெளியே வரணும் அப்படிங்கிறது அவிட்டத்தோடைய பெரும்பாலான அவிட்டத்தோடைய விதி அமைப்பு. ஏன் அப்படின்னா அவிட்டம் ஒரு அப்ரிசியேஷனுக்காக இயங்கும், ஒரு அன்புக்காக இயங்கும், ஃபால்ஸ் அட்ராக்ஷன்ஸில் போய் விழுகும். ஏன்னா அது சந்திரனுடைய மனநிலைமையும் இந்த அவிட்டத்துக்குள்ளே இருக்குது. ஜென்ரலாக சொல்லுவோம், இந்த வயசில் பருவத்துக்கு அந்த பன்னிக்குட்டியை பார்த்தா கூட அழகாக இருக்கும் அப்படிங்கிறது அவிட்டத்துக்கு நல்லாவே பொருந்தும். ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே சனி இருக்கா, சனியோட வீட்டில் இருக்கா, தாழ்வு மனப்பான்மை ஆல்ரெடி இருக்கா, இவங்களோட வேல்யூ இவங்களுக்கு தெரியாது. ஸோ தன்னை விட தனக்கு ஈக்குவலாக இல்லாதவங்கள்ட்ட போயிட்டு லவ்ல விழுந்து அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு சரி வராதுன்னு புரியறதுக்கே பல வருஷம் ஆகிடும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு அவிட்டத்துக்கு ஏர்லி மேரேஜ் பண்ணிட வேண்டாம். ஆனால் பெரும்பாலான அவிட்டம் ஏர்லி மேரேஜ்க்கு போவாங்க. அந்த ராங் லைஃப் பார்ட்னர் இவங்கெல்லாம் ஒரு 25 வயசுக்கு அப்புறம் ஒரு தெளிவு நிலை வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது உத்தமம். ஏன்னா இவங்க டெடிக்கேட்டடாக தான் இருப்பாங்க. ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்தாலும் ஆபத்து, ஏமாறக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு இருக்கும். இப்படி தான் இவங்களோட லைஃபே ஸ்டார்ட் ஆகும். இந்த மட்டம் தட்டி தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு ஃபேண்டசிக்குள்ளே போகும், சொல்ல தெரியாது. என்ன படிக்கணும், என்ன ஆக்சுவலாக பிடிக்கும் அதுவும் சொல்ல தெரியாது. ஏன்னா ஃபெயிலியர்ஸே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு. அப்போது அவங்களுக்கு மற்றவங்க அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க, இப்போ இவங்களுக்கு ஒரு விக்ட்ரி பெருசாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குழந்தை ஒரு 40 மார்க்ஸ் தான், ஜஸ்ட் பாஸ் தான் வாங்க முடியும்னா அது அவிட்டத்துக்கு பெரிய விஷயம். ஏன்னா அதுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோன்னு. இதை போய் இன்னொருத்தங்கள்ட்ட போய் சொல்கிறப்போ நான் 40 வாங்கி பாஸ் ஆகிட்டேங்கிறப்போ அப்படியே அவங்க கம்பேர் பண்ணுவாங்க. அவன் 80 வாங்கிட்டு சும்மா இருக்கிறான், நீ 40 மார்க் வாங்கிட்டு இப்படி பேசுகிறேன்னா அப்படியே மட்டப்பட்டுருவாங்க. ஓகே, இவங்களை எப்படி அப்ரிஷியேட் பண்ணுவோம்னா, பரவாயில்லையே 40 வாங்கிட்டியா, நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ராவாக வாங்க அப்படின்னா
growthக்கு போவாங்க. ஏன்னா அவிட்டம் உள்வாங்கும், எல்லாத்தையுமே உள்வாங்கும். ஏன்னா செவ்வாய் வந்து கொஞ்சமாக தான் சிந்திக்கும், டிப்ரெஷனுக்குலாம் போகும் செவ்வாய். அப்போ இந்த சனி ஆமா நீ திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து சரி பண்ணுங்கிறப்போ தன்னை நம்பணும் அவிட்டம். அதுக்கு 30 வயசு ஆகும். அவிட்டம் தன்னை நம்பி, ஏன்னா அவிட்டம் இந்த 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் இருக்கவங்க சும்மாவே கூட இருப்பாங்க. எல்லாமே பண்ணிட்டு அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றவங்க அழகாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கான சன்மானம் கூட அவங்களுக்கு வாங்க வராது. கேட்டால் தப்பாக நினச்சிக்குவாங்களே, கேட்கவே கேட்காது அவிட்டம். இந்த செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவோம் இல்லையா, தன்னை உணர்தல் அப்படிங்கிறது வரவே நம்ம வராது. பொது வயதுக்கு ஏன்னா மேல தான். அவங்களுக்கு என்ன வரும்னே தெரியாது. ம். இவங்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவிட்டம்ல இருக்காங்களா, மற்றவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதை விட சின்னதாவது எதையோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. அதில் ஒரு அப்ரிஷியேஷன் வர ஆரம்பிக்கும். அப்போ தான் லைஃப் க்ரோத்தே. எடுத்தோன்னே பெருசாக யோசிக்காமல், ஏன்னா சனி கிராஜுவலாக தான் முன்னேற வைக்கும். எடுத்தோன்னே ஒரு பெரிய விக்ட்ரி கொடுக்காது. அப்படிங்கிறப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அவிட்டம் வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்கவங்கள பார்க்கக்கூடாது. பார்த்தா அந்த கோலை யோசிக்கிறப்ப இங்கே பாதியிலே விட்டுருவாங்க. சின்ன சின்னதாக தனக்குள்ளேயே அவங்க காம்படிஷன் வச்சு ஓகே நான் இப்போ இந்த லெவலுக்கு போயிட்டேன். ஏன்னா அவிட்டம் எந்த ரேஸ்லேயுமே இல்லை. அதை வந்து அவிட்டம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவிட்டமுக்குலாம் ஒரு 45 வயசுலாம் ஆனதுக்கப்புறம் க்ரோத் வேறு மாதிரி இருக்கும். கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ எனக்கு 20 வயசு 25 வயசு தான், அது வரைக்கும் நான் காத்திருக்கணுமா? இல்லை, எதுவுமே டைம் வேஸ்ட் இல்லைங்கிறத முதல்ல அவிட்டம் நினைக்கணும். ஸோ இந்த அவிட்டம் வந்து துணிஞ்சு எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணணும். நாலேஜை இன்வெஸ்ட் பண்ணணும், பணத்தை கிடையாது. அவிட்டம் நிறைய பணத்தை எல்லாம் இழக்கும். இப்போ நம்ம வந்து இந்த 1, 2 பாதம் பற்றி பேசுகிறோமா, இல்லை பொதுவான இது 1, 2 பாதத்துக்கு நான் சொல்கிறேன். 1, 2 பாதம் வந்து பட்டுன்னு அவசரப்பட்டு, ஏன்னா இது மகரத்தில் இருக்கக்கூடிய அந்த, ஏன்னா இது மேஷம் ரிஷபம், இந்த விஷயத்துக்குள்ளே வர்றதுனால இவங்களுக்கு இந்த குணம் இருக்கும். இந்த மேஷம் எப்படி எல்லாம் அவசரப்பட்டு பண்ணுமோ, அவிட்டம் 1ஆம் பாதம் அதை பண்ணும். ரிஷபம் எப்படி வந்து ஃபஸ்ட்டு நம்பிட்டு அதுக்கப்புறம் நம்ப மாட்டேன்னு சொல்லுமோ, அது 2ஆம் பாதம் பண்ணும். அதுக்கப்புறம் இவங்க ஸ்ட்ரிக்டாக மாறுது. 2 ஃபேஸ், டியூவல் ஃபேஸ் 2ஆம் பாதத்துக்கு வரும். டோட்டல் சேஞ்ச் ஓவர், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லைஃப் வந்து அவிட்டம் 2ஆம் பாதத்துக்கு நிச்சயமாகவே உண்டு. அடுத்தது 3, 4 பாதங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? இதை தாண்டி இப்போ அவங்க லைஃப் டைம் ஒரு எஜுகேஷன்னா என்ன மாதிரி சூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எந்த பாத்தை சூஸ் பண்ணலாம் அப்பார்ட் ஃப்ரம் ஹாரோஸ்கோப், அதே மாதிரி இவங்களுடைய பார்ட்னர்ஸ், இதை 3 பற்றி. இப்போது 3, 4 பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாக இருக்கும். 3ஆம் பாதத்துலலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். கடவுள் எல்லா டேலண்ட்டையும் அவங்களுக்கு கொடுத்துருவாரு. அவங்களுக்கு கடவுள் சொல்கிற விஷயமே என்னென்னா, ஜஸ்ட் போய் ஸ்டார்ட் மட்டும் பண்ணு அப்படின்னு ஸ்டார்ட் வராது. கும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த அவிட்டம் 3ஆம் பாதத்துக்கு வந்து இந்த ஸ்டார்ட் வரவே வராது. தன்னைத்தானே ரொம்ப செல்ஃப் வேலிடேஷன் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த ஒரு பாக்ஸ்குள்ளேருந்து வெளியவே வர மாட்டாங்க. அப்படி வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா பெரும்பாலும் அப்பாவை இழந்தவங்க இருப்பாங்க. அவிட்டம் 3ஆம் பாதத்தில் இருக்கவங்க மேக்ஸிமம் அப்படி இருப்பாங்க. முதல் குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். ஏன்னா சுயமாக முயன்று வேறு வழியே இல்லை, நான் படித்து வெளியே வருவேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து படிப்பாங்கன்னு ஒன்று இருக்குது. அப்போது இந்த படிப்பு தான் அவங்கள நிலைநிறுத்துன்னு இருக்கு. அதே தான் இந்த 3ஆம் பாதத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். படிப்பு ஒன்று இவங்க வாழ்க்கையே மாற்றிடும். அந்த படிப்புங்கிற விஷயத்த விடவே கூடாது. அது என்ன வேணாலும் அவங்க படிக்கலாம், உச்சாணியில் போய் உட்கார வைக்கும். டோட்டல் வாழ்க்கையே இவங்களுக்கு கல்யாணம் ஆகிற டைமில் வாழ்க்கையே மாறும். என்ன மாதிரி லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு இருக்குது. இப்போது நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா, அவிட்டமில் இருக்கீங்களா, அப்போ வந்து சனியாவோட அதிகமாக இருக்குது, அப்போ நீங்கள் வந்து இந்த ரொம்ப வெளிச்சமான ராசிகளை கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறது. இங்கே ஒரு விதிவிலக்கு என்னென்னா, இவங்க சிம்மம் செட் ஆகும் இவங்களுக்கு. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து கொஞ்சம் growth நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பில், கொஞ்சம் அடங்கி போகக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டத்துக்கு உண்டு. அப்போது இந்த சிம்மம் வந்து பேலன்ஸ் ஆகும். சிம்மத்தில் இருக்கவங்க அப்படிங்கிறப்போ சாபங்கள் வாங்கிட்டு வந்து லைஃப் சரி பண்ண வந்தவங்களாக இருப்பாங்க. இந்த 2 காம்பினேஷன்ஸும் சேர்றப்ப இது எப்படின்னா 2 புரோக்கனும் சேர்றப்போ கரெக்டாக ஃபிட் ஆகுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸில் இந்த மாதிரி ஜாதக அமைப்பும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க லைஃப் வந்து இந்தியாவில் இருக்கப்போ நல்லா இருக்காது,
இங்கேருந்து வெளிநாடு. வெளிநாட்டுக்கு போயிடணும். ஏன்னா அவங்களுடைய லைஃபே டோட்டல் சேஞ்ச் ஓவர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு. கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டம் வெளிநாட்டில் போய் வாழ்கிறாங்கன்னா லைஃப் ரொம்ப ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். அவங்க பிறந்த கண்ட்ரியில் இருக்கிறத விட, பிறந்த ஊரில் இருக்கிறத விட இன்னொரு ஊரில் போய் வாழ்கிறப்போ வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்பி தான் பிறந்த ஊருக்கே வராங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருக்க மாதிரியோ இல்லை ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் வாழ்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். growth நோக்கி அவ்வளோ சீக்கிரம் போக வராது. ஆனால் ஒரு முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கும். வெளியே போனால் நல்லாயிருக்கும், வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அவங்க ப்ரொஃபஷன்ஸ் சூஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்போ அவங்க இன்னொருத்தங்களுக்கு வேலை பார்க்கலாம். வெளியே போய் இன்னொருத்தங்களுக்கு வேலை பார்க்குறது, அப்ராட் போய் வேலை பார்க்குறப்போ அது கரெக்டாக செட் ஆகிடும். இங்கே இருக்கப்போ சுயமாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி பண்ணுனாங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு ஒரு ஜாதகத்தில் அந்த டைமிங் போடும்போது சில பேர் 2ஆம் பாதம் நினச்சிருப்பாங்க, ஆனால் 3 இருக்கும். இந்த குணாதிசயம் மாறுபடுறத வச்சு அவங்க பார்த்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. அடுத்ததாவது 4ஆம் பாதம் அப்படிங்கிற போது அதனுடைய குணாதிசயம் எப்படி? 4ஆம் பாதமில் இருக்கவங்க தான் ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருக்கிறவங்க. ஏன்னா அது வந்து கடகம் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்குறப்போ, 4வது இடம் கடகம் பார்க்குறப்போ, கடகம் வந்து ஆசிலேஷன் மைண்டு இருக்கும். ஏன்னா அது சந்திரன் சம்மந்தப்பட்ட ஒரு இடமா இருக்கனால மைண்ட் ஆசிலேஷன் வந்து ரியலைசேஷன் பீரியட்லாம் அவங்களுக்கு எப்படி வரும்னா, ஒரு ரோஷம் வரும். அந்த ரோஷம் வர வரைக்கும் அந்த அவிட்டம் ஒன்றுமே பண்ணாது. 4ஆம் பாதம் அவிட்டம் அவங்களுக்கு கடவுள் எல்லா செழிப்பையுமே கொடுப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் பெரும் செழிப்பு வந்து சேரும். ஆனால் இல்யூஷன்ஸ்குள்ளே கொண்டு போகும். பயங்கரமான இல்யூஷன்லேயே இருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அவங்களுடைய ஒரு மதர் இன் லா இருக்காங்க, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மோடு நார்மலாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க, அம்மா இந்த கல்யாணம் ஆயிடுச்சு, காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு வந்துடுமான்னு சொல்லிட்டாங்கன்னா 10 வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டாங்க. அந்த பயம் எப்போ அந்த பயம் இருந்துச்சோ அந்த பயம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் இல்யூஷன்ஸில் போய் விட்டு பயந்து 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 தன் சொந்த வீட்லேயே வாழ்கிறக்கே மைண்டு வேலையே பார்க்காது. இங்கேருந்து வெளியே போயிடலாமா, இவங்கெல்லாம் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க, இந்த சொத்து எனக்கு சம்மந்தம் கிடையாது, என் ஹஸ்பண்ட் என்னை புரிஞ்சுக்கல, இது எல்லாமே இல்யூஷன்ஸ். இந்த இல்யூஷன் மாயையிலேருந்து என்ன அவங்க புரிஞ்சுக்கணுன்னா, அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க, யாருமே என்னை பார்க்கல, நீங்கள் தான் உங்களை பார்த்துட்ருக்கீங்கிற அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வரணும். இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, மதர் இன் லா நம்மளை பார்த்துட்ருக்காங்களோ, நம்மளோட சிஸ்டர் இன் லா நம்மளை யோசிச்சுட்டு இருக்காங்களோ, அவங்க 2 பேர் நம்மளை பற்றி பேசுகிறாங்களோ, நம்மளை டீக்ரேட் பண்ணுறாங்களோ, நம்ம இன்னும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணணும், இன்னும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த பெண்கள். இதே இது ஜென்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா இது அப்படியே கொஞ்சம் டோட்டல் வைஸ் வர்ஸாவாக இருக்கும். எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. யார் என்னை என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நான் பாட்டுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்கிறேன். அப்போது அவிட்டத்தில் ஆண்கள் இருக்கிறாங்க 4ஆம் பாதத்துலனா லிசன் பண்ணிடணும். பெண்கள் இருக்கிறாங்கன்னா லிசனிங்கை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அதாவது இல்யூஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்துடணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இவங்க 2 பேர்த்துக்குமே விஷயங்கள் மாறுபடும். அப்போ இந்த பெண்கள் வந்து தனக்கு என்ன வரும்னா ஒரு யோகா பயிற்சி பண்ணணும், அந்த ப்ரீதிங் சரியாக ஆகணும். ஏன்னா பால்பிட்டேஷன் அதிகமாக இருக்கும், இவங்களுக்கு பதட்டம் ஜாஸ்தி. இவங்களுக்கு மற்றவங்க பதட்டப்பட்டா பிடிக்காது, ஆனால் இவங்க இயற்கையாகவே பதட்டப்படக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. செல்ஃப் கேருங்கிறது பெரும்பாலும் இருக்கவே இருக்காது. சட்டுன்னு அழுக வந்துடும். ரொம்ப தன்னை டீக்ரேட் பண்ணி தன்னுடைய குவாலிட்டியை நினச்சி ஃபீல் பண்ணி எல்லாமே இருக்கும். அவங்க சமைச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும், ஆனால் செய்ய மாட்டாங்க. செய்வாங்க, அந்த அப்ரிசியேஷன் வந்தால் கூட இன்னுமே கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் போட்டு செஞ்சுருந்துருக்கலாமோன்னு தான் யோசிப்பாங்களோ தவிர்த்து, ஒருவேளை நம்ம ஆறுதலுக்கு சொல்கிறாங்களோன்னு நினைப்பாங்களோ தவிர்த்து அது அவ்வளோ பர்ஃபெக்ட்டுன்னு அவங்களுக்கு நினைக்க தெரியாது. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்க. அவிட்டத்துக்கு கும்பத்தில் இருக்க அவிட்டம் 4ஆம் பாதத்துக்கு வராங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ணலாம் வராங்க, வெளியிலேருந்து வராங்கன்னா அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இவங்க சர்க்கிள்குள்ளேருந்து வெளியே வரைக்கும் யோசிப்பாங்க. அந்த முயற்சின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, போகவே போகாது. ஆனால் இந்த கும்பத்தில் அவிட்டம் பெண்கள் மருமகளாக வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துக்கணும். ஏன்னா இவங்க ஓவர் டெடிகேட்டிவாக இருப்பாங்க. ஆனால் இது செவ்வாயோட விஷயமா இருக்கிறதுனால உடையிறாங்க, பர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்க அப்படின்னா பெர்மனன்ட் செப்பரேஷனில் கூட போய் விட்டுரும் ஃபேமிலியில். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து எமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணி வைக்காமல் அந்தந்த நேரத்தில் நார்மலான ஒரு வாய்ஸ் டோன்லேயே பேசி அதை சரி பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைன்னா அந்த சர்க்கிள்குள்ளேயே சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு பார்ட்னர், அது பிஸ்னஸ் பார்ட்னரோ லைஃப் பார்ட்னரோ, நீங்கள் பார்க்கும் பொழுதே இந்தந்த ராசிகளை தவிர்த்துட்டு இந்தந்த ராசிகளாக பாருங்கள், அப்போ இன்னும் கொஞ்சம் அதை பிரிவினைக்கு போகாமல் இருக்கும் அப்படின்னா இதில் பார்த்து. அவிட்டம் ஜென்ரலாகவே வந்து தனியாக இயங்கிட்டா நல்லது. பார்ட்னர்ஷிப் அப்படின்னு போகிறாங்கன்னா ஒரு குரு ஆதிக்கம் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கவங்கள்ட்ட போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ தனுசில் இருக்கிறாங்க, ஓகே போகலாம். மீனத்தில் குரு வந்து அங்கே சந்திரனுடைய கொஞ்சம் ஆசோலேஷன் இருக்கனால மீனத்துக்கிட்ட போகிறது யோசிக்கணும், போகக்கூடாது. ஏன்னா அது செட் ஆகாது. ஏன்னா மீனத்தோடைய ஃபாஸ்ட்டு வேறு, இவங்களுடைய ஃபாஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த எனர்ஜி அந்த எனர்ஜி செட் ஆகாது. அப்போ அது மீனம் செட் ஆகாது.
கடகம் கொஞ்சம் செட் ஆகும், ஓரளவுக்கு செட் ஆகும், கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அங்கே குரு உச்சம் கடகத்தில். அப்போது அவிட்டம் இவங்கள்ட்ட போகலாம், துலாம் கிட்ட போகலாம். துலாம் வந்து லைஃப் பார்ட்னராக வந்தாலும் நல்லா தான் இருக்கும் இவங்களுக்கு. கன்னிக்கிட்ட போகிறப்போ கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் அப்படின்னா அவிட்டம் ரொம்ப கொடுத்துரும், கன்னி வந்து எல்லாமே தனக்கு வச்சுக்கும். பட் கன்னிக்கு அவிட்டம் எப்போவுமே லக்கு. ஒரு கன்னி ராசியில் இருக்காங்க அவிட்டத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்கனாலே growth தான் கன்னிக்கு. ஏன்னா அவிட்டம் நிறைய விட்டு கொடுத்துட்டே இருக்கும், கன்னிக்கு வந்து திருஷ்டி ஆகாது, அவிட்டம் திருஷ்டி வைக்காது. ஏன்னா அவிட்டம் திருஷ்டியை வாங்கக்கூடிய அமைப்பு அவிட்டத்துக்கு. அதனால தான் ஜென்ரலாக இந்த காம்பினேஷன்ஸில் இருக்கவங்களாம் இப்போ ஒரு கன்னி டெவலப் ஆகிட்டே இருக்காங்கன்னா மறைமுகமாகவே ஒரு எம்ப்ளாயி எங்கேயோ ஒரு எம்ப்ளாயி அங்கே அவிட்டத்தில் இருப்பாங்க. அப்போ இது யாருக்கு நல்லது? கன்னிக்கு நல்லதா அவிட்டத்துக்கு நல்லதா? ஆனால் அவிட்டமும் முன்னேறும். கன்னிக்கிட்ட இருக்கப்போ அவிட்டத்துக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆனால் வந்து தெளிவாகவே டாக்குமெண்டேஷனில் கரெக்டாக இல்லை அப்படின்னா அவிட்டம் ஏமாந்துடும். ஓகே. இப்போ விருச்சிக ராசியும் அவங்களுக்கு செட் ஆகும் இப்போ அவிட்டத்தில் இருக்கவங்களுக்கு. ஏன் அப்படின்னா அவிட்டத்துக்கு கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிறது வந்துடும். விருச்சகம் நிறைய அவசரப்பட்டுட்டே இருக்கப்போ இந்த 2 பேரும் காம்பினேஷனில் இருக்கப்போ யார் யாரை டிரைவ் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இங்கே இருக்க இந்த புதனுடைய நட்சத்திரமும் உள்ளே இருக்குது விருச்சகத்தில். அப்படிங்கிறப்போ இந்த நாலேஜ் அவங்களுக்கு தேவைப்படும். குருவோட அமைப்பும் விருச்சகத்தில் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த நாலேஜும் அவங்களுக்கு தேவைப்படும். ஒரு கைடன்ஸ் புஷ் இருக்கணும், அவிட்டத்தை யாராவது புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணக்கூடியது விருச்சகம். விருச்சகம் புஷ் பண்ணிகிட்டே இருக்குன்னா அவிட்டம் டெவலப் ஆகும், விருச்சகமும் டெவலப் ஆகும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். இப்போ தனுசில் இருக்கவங்க வந்துட்டாங்கன்னா அது ஆல்ரெடி குரு. அந்த குரு வந்து நல்ல கைட் பண்ணி நாலேஜ் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கப்போ தெளிவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இங்கே ஏமாறக்கூடாது, இங்கே இப்படி செய்யணும். ஏன்னா குரு பேசிட்டு மட்டுமே இருக்கும், எக்ஸிக்யூஷன் நீங்கள் அவிட்டம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன். இப்போ மகரமே இருக்கிறாங்க, இப்போ ஒரே இதாக இருக்கிறாங்க. இப்போ திருவோணம் வந்துருச்சு அவிட்டம் வந்துருச்சு அப்படின்னா திருவோணம் பேச்சா அவிட்டம் கேட்கக்கூடாது. சில பேர் ஒரே ராசிக்குள்ளேயே நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரே ராசிக்குள்ளே இருக்காங்க. இப்போ திருவோணம் நட்சத்திரம் வருது அப்படின்னா திருவோணம் மோஸ்ட்லி ஆசிலேஷன் மைண்டில் ஜாஸ்தியாக இருப்பாங்க, முடிவுகள் மாற்றிட்டே இருப்பாங்க, பட்டுன்னு ஒரு டிசிஷன் சொல்லுவாங்க திருவோணம். அவிட்டம் அதை அப்படியே கேட்கக்கூடாது. அவிட்டம் கொஞ்சம் நிதானமாக யோசித்து ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். ஏன்னா திருவோணம் கிட்ட இல்யூஷன்ஸ் ஜாஸ்தி, இம்மிடியட் ரியாக்ஷன் ஜாஸ்தி திருவோணம்க்கு. அப்போ மறுபரிசீலனை பண்ணி திருவோணமோடைய இன்ஸ்டிங்க்ட் நல்லாயிருக்கும். இது பண்ணுனா இது கரெக்டாக வரும், எனக்கு இப்படி தான் தோணுது அப்படின்னா எக்ஸிக்யூஷன் பிளான் அவிட்டமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எஜுகேஷன் அப்படின்னா அவங்க கிறிஸ்பா நீங்கள் மோஸ்ட்லி இந்த எஜுகேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா சில பேர் பிடிக்காமல் வேறு ஏதோ ஒன்று படிப்பாங்க, ப்ரொஃபஷன் வேறு எங்கேயோ போவாங்க. எஜுகேஷன்னா என்ன செலக்ட் பண்ணலாம்? அவிட்டத்துக்கு வந்து தன் சோல் எங்கே போய் கனெக்ட் ஆகுதுங்கிறத அவங்க பார்க்கணும். சோல் கனெக்டிவிட்டி இருந்தால் மட்டுமே அந்த அவிட்டத்துக்கு வந்து படிப்புங்கிறது வரும். இனிஷியல் ஸ்டேஜஸில் வராது, போக போக வருது. அப்படின்னா கதை கேட்டல் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு எக்கனாமிக்ஸ் நல்லா வரும், காமர்ஸ் நல்லா வரும். இது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளூர பயாலஜிலாம் இருக்கும். அந்த பயாலஜி எடுத்தால் கூட அதில் வந்து கெமிஸ்ட்ரி வராது. அப்படி கெமிஸ்ட்ரி வருதுன்னா அங்கேயும் கதையாக அவங்க பார்த்துட்ருப்பாங்க. ஃபிசிக்ஸ் வருதுன்னா அதையும் ஒரு கதையாக மைண்ட் செட் பண்ணால் அவங்களுக்கு வரும். இப்போ பயாலஜி இந்த பாட்னி ஜுவாலஜின்னு எடுக்கிறப்போ அதில் தேடல்கள் ஜாஸ்தியாக இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரிசர்ச் ஓரியன்ட், எக்ஸ்பெரிமெண்ட் ஓரியன்ட், ஆர்கியாலஜி ஓரியன்ட் இதெல்லாமே அவங்களுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி விஷயங்கள் தேடல்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு அவிட்டம் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு க்ரோத்துங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவிட்டத்தில் செவ்வாய் இருக்கனால செவ்வாய்க்கு போர் அடிக்கும். செவ்வாய்க்கு ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணுறதுக்கு பிடிக்காது. ஃப்யூச்சரில் அவிட்டம் டீச்சரெல்லாம் ஆகுறாங்கன்னா நிறைய மென்டர்ஸ் உருவாக்க முடியும். ஏன்னா அவங்க தொட்டதெல்லாம் துளங்குங்கிறப்போ அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா இருப்பாங்க. அப்போ நிறைய பேர்த்த உருவாக்க முடியும் அவிட்டத்தினால. அப்போ அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன், லெக்சரிங் ப்ரொஃபஷன் எது சூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் அது எந்த பாதமாக வேணா இருக்கட்டும், சூரியன் இருக்குது அப்படின்னா சூரியன் நிற்கிது அவிட்டம் அப்படின்னாலே வந்து எப்படி இருந்தாலும் வந்து பகை தான் சூரியன் வரப்போ. அப்போ அத்தாரிட்டி ஃபிகர்ஸ் யார் வந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க இவங்களை டாமினேட் பண்ணி அந்த அன்பு பாசம் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த கண்ட்ரோலிங்குள்ளே போயிட்டாங்கன்னா இவங்களுடைய திறமை வெளியே வரவே வராது. கொஞ்சம் அந்த அத்தாரிட்டி ஃபிகர்ஸ் இப்போ அப்பா இருக்கிறாங்க அப்படின்னா அப்பா ஒரு கண்ட்ரோல்லே வச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த அன்பு பாசம் எல்லாமே இருக்கும். ஆனால் கூச்ச சுபாவம் வந்துடும் அவிட்டத்துக்கு. இவங்க முன்னாடி எப்படி நம்ம இதை பெர்ஃபார்ம் பண்ணுறது, இவங்க முன்னாடி எப்படி நம்ம இதை சொல்கிறதுன்னு தன்னைத்தானே சப்ரஸ் பண்ணிக்கும். ஒரு வாய்ஸ் இந்த விஷயத்தை சக்கரமே ஒர்க் ஆகாது, குரல் உள்ளே போயிடும். அவங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவே தான் இருப்பாங்க. ஏன்னா இன்னொரு ஃபேஸை காட்டுறக்கே வராது, பயந்துக்கும். ஏன்னா அங்கே சனி பயங்கர வேலை பார்த்துட்ருக்கோம். சனியோட வீட்டில் இருந்துட்டு சூரியன் வந்து அங்கே உட்காந்துருச்சு அப்படின்னாலே இதுக்கு எக்ஸ்போஸே வராது. ரொம்ப ரொம்ப டைம் எடுத்து. ஆனால் அவங்கக்கிட்ட டேலண்ட் காட்டணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அந்த கூச்சமோ இந்த சூரியன் அங்கே இருந்துருச்சு அப்படின்னாலே அந்த அத்தாரிட்டி ஃபிகர் இவங்களை அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாங்க. இவங்க எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தாலும் எங்கே குறை இருக்கோ
அந்த அத்தாரிட்டி ஃபிகர் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவங்கள்ட்ட. இல்லை நீ இதை பண்ணியிருக்கலாங்கிறப்போ அந்த ஜெயிச்சது இவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. ஜெயிக்கிறதே தெரியாமல் ஃபெயிலியர்ஸை மட்டுமே பார்த்து பேக்கில் போகிற மாதிரி ஆகிடும். அப்போ கொஞ்சம் அந்த அத்தாரிட்டி ஃபிகர்ஸ்ட்டை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருந்துக்கிட்டு தன்னுடைய டேலண்ட்டை வெளியிலேருந்து அவங்க பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க க்ரோ ஆகிடுவாங்க. ஓகே. சந்திரன். இப்போ சந்திரன் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஆசோலேஷன் மைண்டுங்கிறது அவங்களுக்கு வந்துடும். அவங்க வளர்ப்பிறையில் பிறந்தாங்களா தேய்பிறையில் பிறந்தாங்களாங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வளர்ப்பிறையில் பிறந்தாங்கன்னா அவங்க வந்து அமாவாசையை கான்சென்ட்ரேட் பண்ணணும். அமாவாசை டைமில் பிறந்தாங்கன்னா பௌர்ணமியை கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த டைம் ஜோனுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க அப்படின்னா இவங்க அந்த ஆசோலேஷன் மைண்ட்லேருந்து கொஞ்சம் மாறிடுவாங்க. இல்லைன்னா லைஃப்பில் ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் திரும்ப திரும்ப அதே இடத்துல அதே சர்க்கிளில் வந்து நிற்கிற மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் திதியை கனெக்ட் பண்ணும்போது ஒரு சந்தேகம் என்னென்னா, கரணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. எந்த கரணத்தில் பிறக்கிறாங்களோ இந்த குணாதிசயம் இதுலேருந்து கொஞ்சம் மாறுமா, இல்லை இதற்கும் அதற்கும் இல்லை ஏதாவது கரணத்தில் பிறக்கிறாங்கன்னா இந்த காரணத்துக்காக பிறக்கிறாங்க அப்படிங்கிறது வந்துடும். அந்த கரணம் காரணத்தை சொல்லிடும். அதாவது இப்போ அவிட்டம் எந்த நோக்கத்தோட பிறந்திருக்கு. இப்போ அவிட்டம்னாலே அது வந்து தர்மத்தின்படி அது சொல்ல வந்திருக்குதா, கர்மத்தின்படி சொல்ல வந்திருக்கா, எல்லாமே வந்து காரணம் சொல்லிடும். ஒரு காரணத்துக்காக தான் அந்த பிறப்பு. இன்னொருத்தங்களை டெவலப் பண்ணி விடணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மற்றவங்களுக்கு ஃபேவர் பண்ணுனா மட்டுமே டெவலப் ஆகுங்கிறது தான் அவிட்டம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்டத்தில் குரு இருந்தா, ஏன்னா அங்கே நீச்சம், அந்த அவிட்டத்தில் குருன்ற கிரகம் நிற்குது அப்படின்னா அவங்களுடைய குரு நீசமே ஆனாலும் அவங்களுக்கு வந்து அங்கே சனின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ வந்து அவங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ அந்த முன்னோர்கள் வழிபட்ட குரு இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும். இவங்களுக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் இவங்க டீச்சர்ஸ்க்கு பகை. டீச்சர்ஸை பார்த்தா பயந்துக்குவாங்க. அவிட்டமில் இருக்கவங்க வாயை திறந்து பேச மாட்டாங்க. அந்த விசுத்தி சக்கரம்லாம் எதுவுமே ஆக்டிவேட் ஆகாது. அந்த பயத்திலேயே தான் இருக்கும். அந்த ஞானத்துக்கிட்ட போகவே முடியாது அவிட்டத்தினால. ஏன்னா குரு நீசமாக இருக்கிறதுனால. இவங்களா எப்படி தானாக இயங்க ஆரம்பிப்பாங்க இல்லையா, அந்த டீச்சருங்கிற அந்த விஷயத்தை தாண்டி அந்த ஃபியர் மாறுறப்ப தான் லைஃபே அவங்களுக்கு மாறும். கிட்டத்தட்ட குருவை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வர வரைக்குமே இவங்க மட்டத்திலேயே தான் இருப்பாங்க. அப்போ அந்த குருவை பேலன்ஸ் பண்ண தெரியணும். போயிட்டு ஏன்னா பயங்கர மரியாதை கொடுக்குறவங்களா இருப்பாங்க குருவுக்கு. சாஷ்டாங்கமாக காலிலேயே விழுகிறவங்களா இருப்பாங்க. ஆனால் வார்த்தை வராது, தன்னுடைய டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ண வராது. ஏன்னா விசுத்தி சக்கரம் டோட்டலி பிளாக்ட் ஆகிடும். அந்த குரு கிட்ட போன உடனே எங்கே செல்ஃப் எக்ஸ்பிரஸ் பண்ண வந்தாங்களோ டோட்டலி ஸ்டாப்டு. அதோட இந்த அவிட்டத்தில் இருக்கவங்களுக்கு வந்து சைனஸ் ஃபார்ம் ஆகும், கோல்டுங்கிற விஷயம் ஃபார்ம் ஆகும். அது பெரிய எதிரியாகவே அவங்களுக்கு மாறி இன்னும் விஷயத்தையே பிளாக் பண்ணும், இன்னும் அந்த பெர்ஸ்பெக்டிவை பிளாக் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட தலைவலி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே வரும். அந்த பால்பிட்டேஷன் வரும். இதெல்லாம் குரு பக்கத்தில் இருக்கப்போ இத்தனையும் நடக்கும் இவங்களுக்கு. அப்போ அந்த குருவை வந்து என்னைக்கு தனக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட அவங்க கிட்ட போய் நிற்கிற அளவுக்கு அவங்க வராங்களோ, கண்ணை பார்த்து பேசுகிற மாதிரி வராங்களோ, அப்போ அந்த குரு நீசம்ங்கிறது வேலை பார்க்க ஆரம்பிச்சு அந்த குருவே மதிக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இவங்களுக்கு மாறும். பட் ஸ்டில் என்ன ஆனாலும் சரி அந்த அவிட்டத்துக்கு வந்து அந்த குரு அப்படின்னு அவங்களுடைய ஒன்றும் இல்லை, அவங்களுடைய அந்த ப்ரைமரி ஸ்கூல் டீச்சரை பார்த்தா கூட ஒரு 30 வயசுக்கு அப்புறம்லாம் பார்த்தா கூட அப்போ என்ன பயத்தில் இருந்தவங்களோ அந்த பயம் பட்டன் ட்ரிகர் ஆகும். ஏன்னா இது இயற்கை அவங்களுக்கு. ஓகே. அடுத்ததாக அதே நட்சத்திரத்தில் ராகு உதிக்கிறார் அப்படின்னா அவிட்டம் ராகு. ஸோ செவ்வாய் ராகு காம்பினேஷன் எடுத்துக்க முடியுமா, இதை எப்படி பார்க்கணும்? இப்போ செவ்வாய் ராகு காம்பினேஷன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க தான் வந்து கொஞ்சம் டேஞ்சர். வர லைஃப் பார்ட்னர்லாம் கொஞ்சம் சிக்கிக்குவாங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், ஒரு இல்லூஷன்ஸ்குள்ளே கொண்டு போகும் ராகு. தன் குழந்தையவே வந்து கொஞ்சம் பழி வாங்குற மாதிரி ஒரு தாட் வர்றது, ஈக்குவலாக பார்க்க வராமல் இருக்கிறது, தனக்கு எல்லாமே கிடைக்கும். செவ்வாய் ராகு காம்பினேஷனில் இருக்கிற அவிட்டம் இருக்குது அப்படின்னா எல்லாமே கடவுள் கொடுத்துருவாரு, அனுபவிக்க தெரியாது. டாமினன்ஸ்லேயே இருக்கிற மாதிரியே இவங்க இருப்பாங்க. அந்த ரியலைசேஷன் பீரியட் வர டைமில் இவங்களை விட்டு சொந்த பந்தங்கள் நிறைய விலகி போயிருந்திருப்பாங்க. எதையுமே ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சிருக்காது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை. அப்போ இவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் ஃபீல்டில் போகிறாங்க அப்படின்னா, மீடியாலெலாம் இருக்காங்க அப்படின்னா மீடியா நல்லா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் இவங்களுடைய குணமே மற்றவங்க கிட்டேருந்து கொஞ்சம் ஐசோலேட் பண்ணி வச்சிடும். ஏன்னா ஜென்ரலாக இப்போ சனி இருக்கக்கூடிய இடம் தன்னடக்கத்தோடு தான் இருக்கும். இங்கே தன்னடக்கம் இருக்கும், ஆனால் இவங்க தன்னடக்கமாக இருக்காங்கன்னு இந்த செவ்வாய் ராகு காட்டாது இவங்களை வெளியே. ஏன்னா இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் எப்படி பண்ணிடும்னா இவங்களை துடுக்கான ஆளாக்கிடும். இவங்களுடைய துடுக்கு மற்றவங்களுக்கு ஆட்டிடியூடாக தெரியும். இந்த சனியோட வீட்டில் இருந்துட்டு இந்த சனி போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு போகுதுன்னா அது துடுக்காக போய் பண்ணும். முந்திரி கொட்டை கேட்காம செய்கிறது, அப்போ இவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வருது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் என்ன தான் சொன்னாலும்
இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷனில் இருக்கவங்களுக்கு அவமானப்படுறோம் அசிங்கப்படுறோங்கிறது தெரியாது. ஏன்னா அந்த வீட்டில் குரு நீசமாயிடுச்சா, இது அவமானம், இது அசிங்கம், இதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா ராகு காட்டியே தராது. நம்ம அசிங்கப்பட போகிறோம், அவமானப்பட போகிறோம்னு. ஸோ இவங்க மீடியா ஃபீல்ட்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக அதை வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம். யார் என்னை பற்றி என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நான் கரெக்டாக இப்படி இருந்துக்கிறேன், நான் இப்படி தான் இருப்பேன். அப்போ அவங்களுக்கு ஒரு க்ரோத். ஒரு மேல் ஃபிகராக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு க்ரோத் பயங்கரமாக போயிட்டே தான் இருக்கும். யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானதை அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன பண்ணிரும் அப்படின்னா, தொழில் வகையில் க்ரோத் கொடுத்துரும், பர்சனல் லைஃப்பில் செம்மையாக அடி வாங்கி விட்டுரும். சில மெடிசன்ஸ் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. நானே ஹாரோஸ்கோப்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ட்ரீட்மெண்ட்லேயே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நிம்மதி இருக்காது. லைஃப்பில் எல்லாமே இருக்கும். எதையாவது இல்லாததை நினச்சி ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டே இருந்து மோஸ்ட்லி வந்து சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தூங்குறதுக்கு மாத்திரை போட்டுட்டு எனக்கு மெடிசன்ஸ் எடுத்தால் தான் தூக்கமே வரும், இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராதுங்கிற மனநிலைமைக்கு இந்த செவ்வாய் ராகு கொண்டு போயிடும். விட்டத்தில் சுக்கிரன் நின்றார். சுக்கிரன் கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் இருக்கும். இது செவ்வாயோடு இருக்கிறப்ப இவங்க நல்ல அந்த ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு அட்ராக்ஷன் எல்லாமே இருந்தாலும் சம்டைம்ஸ் இவங்களை கொஞ்சம் ரகடாக அது கொஞ்சம் மாற்றும். ஆனால் ஒரு ப்ராப்தத்தையும் கொடுக்கும். ஆனால் இந்த சனி என்ன பண்ணும் அப்படின்னா லுக்கை மாற்றி விட்டுரும். ஒரு மெச்சூர்ட் லுக்காக இருந்து இந்த செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கப்போ அந்த மெச்சூர்ட் லுக்காக இருந்து இவங்க பண்ணுற ட்ரெஸ்ஸிங் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் இல்லையா. நான் வந்து இப்படி தான் போடுவேன் அப்படிம்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அது செட் ஆகாது. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷனை சம்டைம்ஸ் அங்கே இருக்க செவ்வாய் வந்து மட்டுப்படுத்திடும். பட் இவங்களுக்கு எல்லாமே பியூட்டிஃபுல்லாக பண்ணணும், அழகாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒருத்தங்க கிட்ட சஜஷன் கேட்டுட்டு ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். செவ்வாய் சுக்கிரன் இருந்தாலே கிட்டத்தட்ட அது நல்ல ஒரு காம்பினேஷனாகவே நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ரொஃபஷன் ரீதியாக ஒன்று பார்க்குறப்போ கொஞ்சம் லைஃப் நல்லா தான் இருக்கும். பட் ஸ்டில் கூட சனியோட வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ட்ராபேக்ஸ் ஃபெயிலியர்ஸ்லாம் பார்த்து அதுக்கப்புறம் திருத்தி வந்து தான் அந்த அழகுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே அவங்க போவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே. புதன் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நாலேஜ் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கும், தேடல்கள் கண்டிப்பாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது இதை வந்து முஜென்மத்துடைய கனெக்டிவிட்டியில் எதை விட்டுக்குறைய தொட்டக்குறையாக வந்தாங்களோ அதை கண்டினியூ பண்ண வைக்கும் புதன். ஆனால் அந்த புதன் அப்படிங்கிறது வந்து அது அது வக்ரகதியிலலாம் அந்த கோச்சாரத்துக்குலாம் போகிறப்ப இவங்களுக்கு கொஞ்சம் மாறும். ஓகே. மைண்டு கொஞ்சம் மாறி திருப்பி தன்னைத்தானே செல்ஃப் சப்போர்டேஜ் பண்ணுற மாதிரிலாம் அந்த புதன் அப்புறம் பண்ணும். அதுக்கப்புறம் தான் வந்து தானே உட்காந்து தானே தனக்கு மாஸ்டராக இருந்து லிசன் பண்ண வைக்காது. ஃபஸ்ட்டு புதன் தன் நினைச்சது கரெக்டுன்னே வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த கருணையை கொஞ்சம் குறைச்சி விட்ரும். ஆனால் இவங்களாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் படிக்கிறாங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து புதன் கொடுத்துரும். செவ்வாய் தன்னோட ஓன் நட்சத்திரத்தில் செவ்வாயை அமர்ந்திருக்கும் போது என்ன மாதிரி ஒரு குணம்? அது வந்து காலபுருஷ தத்துவத்திலேருந்து அந்த 10வது இடத்துல செவ்வாயின்னு போய் உட்காந்துட்டாலே இவங்க ப்ரொஃபஷன் வைஸ் வந்து அது growth கொடுத்துரும். ஆனால் அது எத்தனை பேர்த்த மிதிச்சுட்டு போச்சுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா எனக்கு என்ன வேணுமோ அதை அந்த செவ்வாய் செஞ்சே தீரணுங்கிற மாதிரி இருக்கும். அப்போது எந்த விஷயம் அவங்கள தூண்டுது, நான் வாழ்ந்து காட்டுறேன் பாரு அப்படிங்கிறப்போ எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்துக்கிட்டால் நல்லது. இந்த செவ்வாய் அதே இடத்துல உட்கார்றப்போ தொழில் வளர்ச்சி நல்ல growth கண்டிப்பாக அது கொடுக்கும், மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் மனசளவில் அவங்க எந்தளவுக்கு இதில் கனெக்ட் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் வந்து அவங்க பார்க்கணும். ஏன்னா சுற்றி அந்த ஃபேமிலிக்குள்ளே மிங்கிளாகவே வராது. அந்த குடும்பத்தில் அன்பு அப்படிங்கிறது வந்து கெட ஆரம்பிச்சிடும். அந்த பாசத்தை கொடுக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனோ இல்லை அதுக்காக இயங்கக்கூடிய சுச்சுவேஷனோ, கணவன் பெண்ணாக ஒரு ஃபீமேலாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்று ஹஸ்பண்ட் ஒர்க்கஹாலிக்காக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, இல்லைன்னா இவங்களே ஒர்க்கஹாலிக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது ஒருத்தவங்க ஒவ்வொரு ஊரில் இருக்கிற மாதிரியோட சுச்சுவேஷன்ஸ் கூட இங்கே வரும். போயிட்டு வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு கூட இருக்கும். அப்போ அந்த பர்சனல் லைஃபுக்குங்கிறத ஒரு ஏக்கம் அந்த மாதிரி ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அவங்களுக்கு வந்துடும். அதே அவிட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்தார். இவங்களுக்கு லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் 42. அது வரைக்கும் மீண்டே வர முடியாது. திரும்ப 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 செஞ்ச தவறையே செஞ்சு இல்லை யாருக்காவது அடிமை தொழில் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு காலத்துக்கும் இருக்க மாதிரி கொடுத்துரும். ஒபீடியன்ட், டிசிப்ளினுக்கெலாம் பஞ்சம் கிடையாது. நல்ல டிசிப்ளின்டாக ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க. அப்போ இந்த சனியில் இருக்கவங்கெல்லாம் வந்து இப்போ இந்த மிலிட்ரியில் இருக்கிறாங்க, போலீஸில் இருக்கிறாங்க அப்படின்னா லிசனிங் டு த ஆர்டர்ஸ், ஆர்டரை கேட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலேயே இருக்கிற மாதிரி இருந்து இப்படியே அவங்களோட லைஃப் மேக்ஸிமம் போயிடும். சுயமாக நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன், உழைப்பு பயங்கரமாக போடுவாங்க, செம்ம உழைப்பை வாங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த உழைப்புக்கான ஊதியம் கிடைக்குமா, அந்த உழைப்புக்கான ரெப்யூட்டேஷன் கிடைக்குமா? இப்போ கூட இன்னொருத்தங்க இருக்காங்கன்னா இந்த சனி தான் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் கண்ணுக்கு தெரியாது. இந்த சனி இருக்க இடத்துல வந்து அப்படி தான் பண்ணும். இவங்களுக்கு வந்து
பார்டர் வரைக்கும் போயிட்டு இன்னொருத்தங்க ஜெயிக்கிற மாதிரியே தான் இருக்கும். இவங்க அந்த எல்லையிலேயே நின்றுட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். தயக்கம் கொடுத்துரும் சனி. அந்த ஒரு டிசிப்ளின், அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் வர வரைக்குமே இவங்க லைஃப்பில் திரும்பி திரும்பி ஒரே பாயிண்ட்டுக்குள்ள வந்து நிற்கிற மாதிரியே தான் இருக்கும். ஓகே. கேது வரல. கேது இருந்தாங்கன்னா டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே இருக்க கேது என்ன பண்ணும் அப்படின்னா தெளிவை கொடுக்க ஆரம்பிக்கும். யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்திலும் தெளிவு கொடுத்து ரொம்ப விவரமாக கொண்டு போயிடும் இவங்களால ஈஸியாக ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ண முடியும். அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆசைப்பட்டாங்களோ அது வாழ விடாது. விதியே ஒரு வாழ்க்கையை இவங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அதை டோட்டல் சரண்டரிங் மோடில் என்னைக்கு இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களோ அன்னையிலேருந்து லைஃப் நல்லாயிருக்கும். அதாவது எல்லாத்தையும் பற்றற்று போ அப்படிங்கிறது என்னென்னா எதையும் தொடாமல் போ அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப ஓவர் அட்டாச்மெண்ட்டில் போய் அந்த ஒரு ஏமாறக்கூடிய ஒரு தன்மைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை தான் அங்கே இருக்க கேது இந்த செவ்வாய்க்கு சொல்லிக் கொடுக்கும். நீ அவசரப்பட்டு இப்படி போய் இருந்துட்ட, இனிமேல் நீ இந்த விஷயத்தை இப்படி கொஞ்சம் மாற்றிட்டீங்கன்னா நீ தான் இதுக்கு ராஜாவே. அந்த மாதிரி ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சு பெர்மனண்ட் தொழில் அமைப்பில் இவங்க ஜென்ரேஷன்ஸ்க்குலாம் தொழில் அமைச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிராப்தம் வந்து இவங்களுக்கு உண்டு. மாந்தி இறுதி ஜென்ரலாகவே தான் யாருங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இது வந்து மாந்தி இந்த இடத்துல இருக்கிறது ஆக்சுவலாக ஒரு வகையில் நல்லது. மாந்தி இந்த வீட்டில் இருக்கிறது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இது வந்து கர்மம், இது கர்மத்தை கழிக்கிறதுக்காக வந்தது. இப்போ மாந்தியை வந்து உட்கார்ந்துருச்சுன்னா இந்த மாந்தியை வந்து நம்ம முன்னோர்களாகவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து முன்னோர்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உண்டு. இந்த 2 எனர்ஜியும் கரெக்டாக செயல்பட்டால் ஆன்மீகம் ஸ்ட்ராங் ஆகிடும். இவங்களுக்கு தேடல்கள் பயங்கரமாக இவங்களுக்கு கொடுக்கும். அப்போ ப்ரொஃபஷன் எல்லாமே ஆன்மீகம் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷாப்பெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு தேடல் க்ரோத்தே அவங்களுக்கு அங்கே தான் இருக்கும். ஏன்னா மாந்தி சுற்றி இது இல்லை அது இல்லைன்னு பழைய விஷயங்களோட கனெக்ட் பண்ணி எல்லாமே இவங்கெல்லாம் வந்து இந்த வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி தொழிலெலாம் இவங்க பண்ணுறப்போ இவங்களுக்கு க்ரோத். ஏன்னா இதிலிருந்து ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அங்கே இருக்க மாந்தி வைக்கும். இந்த மாந்தியை கரெக்டாக இவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கிட்டத்தட்ட மாந்திக்கு வந்து அது தகப்பன் அந்த வீடு. அதனால் தன்னுடைய அப்பாவை வந்து அது ஒன்றும் பண்ணாது. மாந்தி கிட்டத்தட்ட அது ஃபேவரபுளாக தான் அவங்களுக்கு பண்ணும். இல்யூஷன்ஸ்குள்ளே கூட்டிகிட்டு போகும். அதை இன்ஸ்டிங்க்டாக மாற்றிக்கணும். இந்த கண்ட்ரோல், இந்த மாந்தியை மட்டும் இவங்களால கண்ட்ரோலுக்கு எடுக்க முடியும். மாந்தியை அப்படி கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது சொல்கிறத இவங்க கேட்டு அதை அனலைஸ் பண்ணி பகுத்தறிஞ்சு பார்க்க தெரிஞ்சு பண்ணிட்டாங்கன்னா மாந்தி நல்லது தான் பண்ணும். ஒரு மாந்தி நல்லது பண்ணுன்னா இது மகரத்துலேயும் கும்பத்துலேயும் இருக்குன்னா மாந்தி நல்லது பண்ணும். இவங்க வாழ்க்கையில் செய்யக்கூடாத ஒரு தவறுகள், அதே மாதிரி இவங்களுக்கான ஒரு கோவில் பரிகாரம், லைஃப் டைம் நீங்கள் இந்த கடவுளை பிடிச்சிக்கோங்க, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த வழிபட பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? இவங்க வந்து ஹயக்ரீவரை பிடிச்சிக்கலாம். ஏன்னா ஹயக்ரீவர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ அது கிட்டத்தட்ட ஒரு டீமன் மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனால் அதுக்கு வந்து வேதம் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதே மாதிரியான ஆர்வம் வந்து இந்த அவிட்டத்துக்கும் இருக்கும். எங்கே இருந்தாலும் இந்த ஞானத்தை நான் எடுத்துகிட்டு வந்துக்குவேன். அப்போ இவங்க ஹயக்ரீவரை போய் வழிபாடு பண்ணுறப்போ அதுக்கான தேடல்களுக்கான வழி அவங்களுக்கு கிடைக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அப்போது மலை மேலே இருக்கக்கூடிய ஹயக்ரீவரெல்லாம் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது, இந்த குதிரை முகம், இந்த குதிரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கவே இவங்களுக்கு அது லக்கு தான். இந்த மாதிரி அவங்க சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த டயட்டிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அவிட்டம் அப்படிங்கிறப்போ இயற்கையாகவே முருகருங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இவங்களுடைய வாழ்க்கையில் வந்துடுவாங்க. இந்த முருகர் சன்னதிகளுக்கு போக போக இந்த முருகர் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அது மலை மேலே ஏறி போய், ஏன்னா அவிட்டம் மலை ஏறணும், மலை மேலே ஏறி போய் வழிபடப்பட விதிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தான் நந்தியை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் வந்து சிவனை வழிபடணும் அவிட்டத்தில் இருக்கவங்க. ஏன்னா நந்தியை திருமணம் பண்ணிக்கிட்டதே அவிட்டம் தான். அதனால தான் நம்ம அந்த நந்தியாவட்டை போட்டு நந்தியை வழிபாடு பண்ணிட்டு சிவனை வழிபாடு பண்ணுறோம். அப்போது நந்திக்கு ஒரு வணக்கம் சொல்லி நந்திக்கிட்ட தான் ஸ்டெபிலைசேஷனே கேட்கணும் அவிட்டமில் இருக்கவங்க. இப்போ வந்து ஒரு யோகாசனம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நந்திக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். ஏன்னா நந்தி தான் ஒரு ஸ்டில்னஸ் போஸ்ட்டில் உட்காந்து தன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா நந்திக்கு அவிட்டத்து மேலே எப்போவுமே ஒரு சாஃப்ட் கார்னருங்கிறது உண்டு. நந்தியை தொடாமல் வழிபாடு பண்ணணும். அதாவது நந்தி கிட்டத்தட்ட ஒரு தியான நிலையில் இருக்கனால சில பேர் காதலிலாம் போய் சொல்கிறாங்க, அதெல்லாம் பண்ண வேண்டாம். நின்று ஆத்மார்த்தமாக ஒரு கனெக்டிவிட்டியில் இருந்துட்டாலே போகணும். சிவனை வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் நந்திக்கு நன்றி சொல்லிட்டு வரணும். அப்படி சொன்னாலே அவங்களுடைய பிரார்த்தனை வந்து நல்ல பலிக்கும். இறுதியாக வந்து இவங்களுக்கு என்ன சக்கரா வந்து ஆக்டிவேட்டடாக இருக்கும் ஃப்ரம் பர்த், எது டீஆக்டிவேட்டடாக இருக்கும், இவங்க ஆக்டிவ் பண்ணுறதுனால லைஃப் நல்லா இருக்கும். இவங்களுக்கு மூலாதார சக்கரா ஆக்டிவேஷனில் தான் இருக்கும் பிறக்கிறப்ப. ஏன்னா டோட்டலி கிரவுண்டடு. ஆனால் வந்து இந்த மணிப்பூரக சக்கரம் ஆக்டிவேஷனில் இருக்காது. சுவாதிஷ்டான சக்கரம் பாதி ஒரு ஆட்டம் கண்டுட்டு தான் இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாமே பட்டுக்கிட்டு இருக்கும். கோல் என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியாது.
அதுதான் அந்த மணிப்பூரக சக்கரம். அநாகத சக்கரம் ஓவராக ஓப்பனாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணிகிட்டே இருக்கும், அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். போய் ஏமாறக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது அநாகதம். விஷுதி க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஆக்ஞா ரொம்ப லேட்டாக தான் ஓப்பன் ஆகும். சகஸ்ராரம் ரொம்ப ஓப்பன் ஆயிருக்குன்னா இவங்களுக்கு ஒரு யூஸுமே கிடையாது. அப்போ ஆல்ரெடி மூலாதாரம் ஆக்டிவேஷன்ல இருக்குன்னா, அது ஸ்டெபிலைஸ் பண்ண தெரியணும். கிரவுண்டிங்ல இருக்க தெரியணும். அது ஓப்பனா இருக்குங்கிறதே பாதி பேத்துக்கு தெரியாது. அது ரொ மூலாதாரம் வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், தாழ்வு மனப்பான்மை டூ த எக்ஸ்ட்ரீம் கோருக்கு போயிடும். ஸோ அதோடைய ஓப்பனிங் கிரிப் இன்னொரு சக்ராவ புடிக்கணும். அது க்ளோஸ் பண்ணி அது ஓப்பனா இருக்கிறது க்ளோஸ் பண்ணி அது நிலைநிறுத்த தெரிஞ்சா தான் கோல் கரெக்ட்டா போகும். அப்போ மணிப்பூரக சக்கரத்த இவங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா தான் இவங்களுக்கு லைஃப்ல குரோத்துங்கிறதே வரும். தன்னை நம்பி அதாவது அந்த ஃபயரும், வாட்டர் எலிமெண்ட்டும் சேர்ந்தது தான் அந்த மணிப்பூரக சக்கரம். இந்த கோல்லேருந்து நான் மாறவே மாட்டேன். அட் எனி காஸ்ட் நான் மாற மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறப்போ, இந்த அநாகத சக்கரம் என்ன பண்ணும், ஆல்ரெடி ஆக்டிவேஷனா இருக்கப்போ எல்லாத்துக்கும் விட்டு குடுத்துட்டு இந்த மணிப்பூரகம் ஆஃப் ஆயிடும். ஸோ இது மட்டும் இவங்க வந்து கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஜாதகத்தை தொடர்ந்து வந்து அந்த அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்துல பிறந்தாலே இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை குணாதிசயம். எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கோம். பார்த்துட்டு இருக்க நேர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியும் போது வாழ்க்கையில் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்த நட்சத்திர பதிவுகளில் சந்திக்கலாம். நன்றி.